ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 இருந்த சாம்சக் அப்படிங்கிற வெப் சீரிஸோட டிவிஷன்ல இருக்கிற சாலோஸ் அப்படிங்கிற சீரிஸோட சீசன் 2 தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சீரிஸ்ல சினேகா பால் அப்படிங்கிறவங்க தான் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட கதை வழக்கத்துக்கு மாறா இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாம சீரிஸ் மொத்தமாவே வேற மாதிரியான சம்பவங்கள் வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுமே முதல்ல ஒரு பொண்ணு கட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, இவ தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். கூட பார்த்தா ஒருத்த ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல, அவனுடைய தம்பி, அதாவது நம்ம ஹீரோயினோட குழந்தை. இவங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்க, ஏய் கிட்ட வராதடா, கிட்ட வந்து அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி அண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் போங்க அண்ணி, நான் அப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிட்ட வந்துட்டே இருக்க. அங்க வெக்கப்போர் இருக்கு. அந்த வெக்கப்போர்ல வச்சு ரெண்டு பேரும் அக்கப்போர் பண்றாங்க. அவளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த குழந்தை இருக்கான்ல அவனை கட்டுறாங்க. அவன் அப்படியே தூங்கி எழுந்துட்டு இருக்கான். ஓ கனவா, ரொம்ப ரியலா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா வெளியே யாரும் அல்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா இப்ப அல்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்கறான். வெளியே போய் பார்த்தா இவங்க அம்மா தான் அல்றாங்க. அதாவது இவங்க பாட்டி இறந்து போயிருப்பாங்க. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவனும் போய் பார்க்கறான். இவனுக்கு பார்த்ததும் ஷாக் ஆயிடுது. பாட்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த சீரிஸோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்சதும் நம்ம ஹீரோனோட ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்கள காட்டுறாங்க. நம்ம ஹீரோனை உட்காந்து சமைச்சிட்டு இருக்க அவருடைய மாமனார் மாமியார் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாமனார்காரன் ஒரு மாதிரியா வந்து உட்கார்றான். எங்க என்னாச்சுங்க, ஏங்க இப்படி டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி கேட்க, இல்ல ஊர்ல ரோஹித்தோட பாட்டி இறந்துட்டாங்களாம், எனக்கு இப்பதான் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனார் சொல்றான். அதுக்கு உடனே அந்த அத்தை ஐயோ என்னாச்சுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் ஊருக்கு போயிட்டு வரேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள போயாகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அந்த அத்தை சொல்றா, நீங்க எப்படிங்க போக முடியும், நாளைக்கு வர ஹாஸ்பிட்டல் போகணும், உங்களை டாக்டர் எங்க வெளியே போவேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க இருங்க நான் வேணா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின், அத்தை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க மாமா இங்க பாத்துட்டு இருங்க, நீங்க எப்படி போக முடியும், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் அவரை போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னதும் அந்த அத்தை உடனே பாரா என் மருமகன் இன்னைக்கு தான் நல்ல யோசனை சொல்லியிருக்கா, சரி மணி அவனுக்கு ஃபோன் பண்ணு, அவன் ஆஃபீஸ்ல லீவ் போட்டு வர சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றா. அவன் ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட சரி ஓகே அப்படியா ஓகே நான் ஏரியா மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு லீவ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோன்ல சொல்ல அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனும் ஹஸ்பண்டும் அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களை இன்வைட் பண்றதுக்காக அந்த குழந்தைனா இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அண்ணா வாங்கண்ணா எப்படினா இருக்கீங்க, அண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்ததும் கேட்கறான். அதுக்கு அவங்களும் நாங்க நல்லா தான் இருக்கோம், சரி நீ இப்ப நல்லா இருக்கியா, உன் மைண்ட் இப்ப நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவனும் இல்ல இப்போ ஓகே தான், அதான் அண்ணா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்கல்ல, எனக்கு இதுக்கு மேல ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கண்ணா போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்ஷா வண்டி வர வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா மெதுவா அண்ணியை மேலே ஏத்துறாப்ல. மேலே ஏத்தும் போது இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அன்னிக்கும் குழந்தைக்கும் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். அதனாலதான் அவன் ரொம்ப உரிமையா கை வைக்கிறாப்ல. இவன் இந்த மாதிரி வைக்க அவ்வளவு என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரி சீன் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோட ஹஸ்பண்டுக்கு அங்க எதுவுமே தெரியல. அவன் பாட்டு கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அங்க இருக்கிற பொம்பளைங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்க அழாதீங்க, ஒண்ணு இல்ல, என்ன பண்றது, நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தர் மாத்தி அப்படியே பேசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா அவ பேர் கோமல். அவன் இந்த சீரிஸோட ரெண்டாவது ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொல்றான், சரி வாங்கண்ணா ரொம்ப தூரம் வந்தீங்க டயர்டா இருக்கும், நான் உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கூட்டு போறான். அண்ணா இதான உங்களுக்கான ரூம், எப்படின்னா இருக்கு ரூம்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பத்தி கேட்க அதுக்கு அவனும் ஓகே தான்டா, கிராமத்து வாழ்க்கை தான், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு, இந்த வீடு இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன நீ அண்ணா மட்டும் தான் சொல்றாங்க, நீங்க எதுவுமே சொல்லல, உங்களுக்கு இந்த இடம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு உடனே அவளும் இல்ல ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிம்பிளா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து போக இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகே நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் தலவாரிட்டு இருக்கா. அப்ப அந்த குழந்தை இருக்கான்ல அவன் பின்னாடி வந்து ஹக் பண்றான். அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். அதுக்கு உடனே அவ டேய் தம்பி விட்ரா, யாரா பாத்திர போறாங்க, ஏற்கனவே நிறைய பேர் இங்க இருக்காங்க, அதுவும் அவர் வேற வெளியே தான் இருக்காரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட ட்ரை பண்றான். ஆனா சும்மா பேருக்கு மட்டும் தான் தள்ளி விட ட்ரை பண்றாலே தவிர அவன் பண்றதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே நீங்க கோச்சிக்காதீங்க, நானும் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து உட்காந்து வெட்ட வெளியில குளிச்சுட்டு இருக்கான். இவன் குளிச்சு முடிக்க நம்ம ஹீரோயின் இருக்கால அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. என்ன பயங்கரமா இருக்கான், அன்னைக்கு விட இன்னைக்கு பயங்கரமா இருக்கானே, நல்லா உடம்பேத்திருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அண்ணி அவனை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு அண்ணி நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நான் முன்னாடியே வந்துட்டேன், நான் முதல்ல இருந்தே அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க, ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் லுக்கே சரியில்லை. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய நம்ம ஹீரோனோட ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் மெதுவா உள்ள வந்து என்ன சொல்லம் பண்ற, ட்ரெஸ் பண்றியா, எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவளும் எங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இங்க வந்து இப்படி யாரா பாத்துற போறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட ட்ரை பண்றா. ஆனா அவன் முடியாது, இப்ப எனக்கு பண்ணியாகணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா வெளியிருந்து யாரோ எதை கொண்டு எரியற மாதிரி இருக்கு. உடனே டக்குன்னு ரெண்டு பேரும் தூரமா உலகிறாங்க. பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் நிறைய பேர் இருக்கிற இடம், நல்ல வேலை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அதுக்கு அவனும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, நம்ம அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா ரேணு நீ நல்லா சமைப்பன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உன்னோட சமையல சாப்பிடணும்னு சொல்லி எனக்கும் ஆசையா தான் இருக்கு, இன்னைக்கு நீ சமைக்கிறியா இல்ல நான் சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க.
இந்த லேடி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அந்த குழந்தை என்ன சொல்றானா, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, அண்ணி எப்படி சமைப்பாங்க தெரியுமா, அண்ணி செமையா சமைப்பாங்க, நீங்க சாப்பிடல உங்களுக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான், நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தா சும்மா வேற லெவலில் சமைச்சு போடுவாங்க, அது ஒரு டேஸ்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். என்னங்கம்மா இன்னைக்கு நீங்க சமையலா இல்ல என் ஒய்ஃப் சமையலா அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு அந்த லேடியும் சரிப்பா நீயே சொல்லு, நான் சமைக்கட்டுமா இல்ல ஒய்ஃப் சமைக்கட்டுமா, நீயே சொல்லு யார் சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றானா, எதுக்கு ஒம்புமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து சமைங்க, என் ஒய்ஃப் நல்லா தான் சமைப்பா, அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க சமைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கும், அதனால நீங்களும் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இவங்க சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு சாப்பாடு ஒன்றுமே தரமா இருக்கு, சும்மா தெறிக்க விடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, இல்ல இன்னைக்கு நான் சுத்தமா சமைக்கல, இன்னைக்கு ஃபுல்லா சமைச்சது எல்லாமே நம்ம ரேணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சரின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த குழந்தை கை கழுவுறதுக்கு போறான். அப்ப நம்ம ஹீரோயின் தண்ணி ஊத்த போறா. இவ தண்ணி ஊத்தும் போது என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு பின்னாடி தட்டிடுறான். உடனே அவ டேய் அமைதியாடுறா, எல்லாரும் இருக்காங்க யாராவது பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ண டக்குனு ஸ்லிப்பாய் கீழே விழ போயிடுறா. உடனே அவன் ஐயோ அண்ணி அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிக்க அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது என்னடா நடக்குது இங்க, நான் மேல வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் உள்ள வந்துடுறான். என்னாச்சு என்ன ரேணு என்னாச்சு தம்பி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு உடனே அண்ணி பாத்து போயிருக்கலாம்ல, கொஞ்சம் தான் பாருங்க கீழே விழுந்திருந்தா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்திடுறான். அதுக்கு உடனே அவனும் ஏ ரேணு ஏன் பாத்து வர மாட்டியா பாரு, நல்ல வேலை தம்பி இருந்தாலும் தம்பி பிடிச்சான், இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோனை திட்டுறான். அதுக்கப்புறம் அவளும் இல்லங்க தெரியாம வலிக்கிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்ல வேலை அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்டா ரோஹித், நல்ல வேலை நீ இருந்த, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோன் அங்கிருந்து கூட்டு போயிடறான். இவங்க அங்கிருந்து போன பிறகு அப்பாடா நல்ல வேலை அண்ணனுக்கு எதுவும் டவுட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிச்சிட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு அந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பலகாரம் போல செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது டேய் ஏதோ துக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ செலிப்ரேஷனுக்கு வந்த போல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையிலே உங்க முகக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க சோகமா இருக்கிற மாதிரி தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே பார்த்தா ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் ஹஸ்பண்ட் அப்படி கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. எங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உங்களுக்கு ஓகேனா இப்ப பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேக்குறா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றானா, ஏய் நீ சொன்னா நான் வேணா சொல்ல போறேன், கமான் வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் ஹஸ்பண்டுக்கு இந்த குழந்தையும் ஹீரோனும் தண்ணி அடிச்சு விளையாண்டது அப்புறம் தாங்கி பிடிச்சதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா டக்குனு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். உடனே ஹீரோயின் என்னாச்சுங்க ஏன் தள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு உடனே அவன் இல்ல எனக்கு மைண்ட் சரியில்லை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி படுத்துறான். இவன் இந்த மாதிரி பண்ணதும் ஹீரோன் டல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த குழந்தை இருக்கான் அவன் தனியா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோன் இந்த இடத்துக்கு வரா, அதுவும் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ல. அதை பார்த்ததும் அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, என்ன நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஓப்பனா பட்ட பகல்ல அண்ணன் பார்த்தா என்ன ஆகுறது சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓடி போய் வந்து துணி எடுத்து போய்த்தான். அதுக்கு உடனே ஹீரோயின் ஏன்டா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு பார்க்க ரொம்ப வேற மாதிரி ஆகுது, நான் கை கழிச்சிட்டு சும்மா இல்லை அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட்ரோலா இருக்க முடியாது அப்படிங்கறத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் சரி ஓகேடா உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன், நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் போன பிறகு அவன் தனியா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் ஏன்டா சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் ஆக்சுவலி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்து எப்படி சிரிச்சிட்டு இருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி சீன்ல கோமல் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அதாவது அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு இவனும் அன்னைக்கு காலையில சம்பவம் பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சு தான் தலைவர் சிரிக்கிறாப்ல. இந்த சீனை பார்க்கும்போது அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு எப்படா கரெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா தலைவர் அவங்க பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சோகத்திலே இல்ல. இந்த பக்கம் பார்த்தா அண்ணியை கரெக்ட் பண்றான், அந்த பக்கம் பார்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்றான். அதுவும் பக்கத்து வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணி சம்பவத்திலே ஈடுபட்டாப்ல. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு போல தெரியுது, ஆனா பண்ற சம்பவத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. இவன் பண்றானோ இல்லையோ இவனை சும்மா வச்சு செய்யுது. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். டேய் என்னடா எதை யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா ஒண்ணு இல்லனா சும்மா தான் காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்துச்சு, அதை நினைச்சு தான் சிரிச்சிட்டு இருந்தேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரஷ் பண்ணிட்டீங்கன்னா பிரஷ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேப்பங்குச்சி எடுத்து கொடுக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் என்னென்ன டவுட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ உண்மையை சொல்லு, உனக்கு அவளுக்கு இடையில என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவன் இந்த மாதிரி கேட்டதும் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அண்ணா அப்படிலாம் எதுவும் இல்ல, அவங்களுக்கும் எனக்கும் இடையில என்ன அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், டேய் கோமலுக்கு உனக்கு எது சம்பந்தம் இருக்குதானே, என்னமோ தெரியாத மாதிரி கேட்கற, அந்த பொண்ணு உன்னை பாக்குறதும் நீ அவளை பாக்குறதும் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, என்னமோ 2 பேருக்குள்ள இருக்கு, சரி ஓகே நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உயிரே வருது. ஓகே இது கோமல் மேட்ரா, நல்ல வேலை நான் கூட அண்ணி மேட்ரு சொல்லி நினைச்சேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அந்த பொண்ணு சும்மா நம்மளை பார்க்கும், நானும் சும்மா அப்பப்போ பார்ப்பேன் அவ்வளவுதான், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் அப்புறம் அந்த குழந்தை இவங்க 3 பேரும் அந்த கோமல் இருக்கால அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க. கோமல் நாங்க ஈவினிங் விளையாட போறோம், நீயும் வரையா, எங்க அண்ணி தனியா இருக்காங்க, சோ நீ வந்தா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்கும், உனக்கு ஓகேனவா, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல விளையாண்டது தானே, சோ பெரியவங்களையும் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தை இவங்க 3 பேரும் விளையாடுறாங்க. இவங்க விளையாடுற சீனை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல, ஏதோ தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் புருஷங்காரன் இருக்கான்ல
அவனே தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அவன் தண்ணி அடிக்க அந்த குழந்தை பார்க்க நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ண இந்த சீனை பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க மாதிரி பண்ண நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அவன் ஹீரோயின் கூட அங்கவே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா என்ன இருந்தாலும் ஹீரோயின் அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த குழந்தைங்கற சும்மா இருப்பானா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால வந்து ஹீரோயின் மேல கை வைக்க நம்ம ஹீரோயின் அவனை டேய் அமைதியாடுறா உங்க அண்ணன் வந்துட்டு போறாரு அப்படி சொல்லிட்டு அவனை தள்ளி விட ட்ரை பண்றான். ஆனா அவன் விடாம இவளை போட்டு ரொமான்டிக்கா பண்ண அப்புறம் ரெண்டு பேரும் பக்கமா போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். என்னாச்சு என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் டக்குன்னு என்ன சொல்றானா இல்ல நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அதுக்குள்ள அண்ணியோட சாரி கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே பச்சையா தெரியுது இவன் ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு சரி ஓகே தம்பி ஏதோ தெரியாம வந்திருக்கான் அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேஷுவலா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா சரி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஹஸ்பண்டும் அந்த குழந்தை இருக்கான்ல அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு நைட் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரோட சொந்த கதை சோக் கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அந்த கோமல் பொண்ணையும் காட்டுறாங்க. அக்கா ரோஹித்தை பாத்தீங்களா அவன் நேத்து வரேன்னு சொன்னான் ஆனா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோமல் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குது. அதுக்கு அவன் என்ன சொல்றானா ஒன்னில கோமல் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நேத்து அவனும் என் வீட்டுக்காரரும் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க சோ அதனால மட்டையே இருப்பாங்க அதனாலதான் உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டான் மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்ல ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மா பாத்துட்டு போலாம்னு சொல்லி தான் வந்தேன் மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அது ஹீரோயினும் ஒண்ணு இல்லையா சரி சரி ஓகே ஓகே ஒரு பொண்ணுக்கு தான் ஒரு பொண்ணை பத்தி தெரியும் பார்க்கும்போது நல்லா தெரியுது உனக்கு ரோஹித்தை பிடிச்சிருக்கு அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி அவ ஜாடமடியா கேக்குறா. அதுக்கப்புறம் அந்த கோமல் பொண்ணு அமைதியா இருக்க டக்குன்னு பார்த்தா ஃபிளாஷ்பேக்ல ஒரு சீன் வருது. அந்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நேத்து நைட் சரக்கு அடிச்சிட்டு இருந்தான்ல சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு இவன் கோமல் வீட்டுக்கு போயிருக்கான். கோமல் வீட்டுக்கு போய் சும்மா தரமா சம்பவம் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு அவங்க கூட சேர்ந்து சும்மா தெருக்கி சம்பவம் பண்ணிருக்கு. இந்த சீன் பாக்குறதுக்கு இந்த சீரிஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். அதே போல அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் இருக்கால அவளையும் காமிக்கிறாங்க. எப்படி அந்த குழந்தை போய் கோமல் கூட பண்ணானோ அதே போல நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் கூட சம்பவம் பண்ணியிருக்கான். இந்த சீன்ல பார்த்தா அவனை விட நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுடைய ஃபோர்ஸ் தான் பயங்கரமா இருக்கும். இந்த சீன் பார்த்தா அந்த கோமல் சீனை விட சும்மா டாப் டக்கரா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா அந்த ஹீரோட ஹஸ்பண்டுக்கு மறுபடியும் ஒரு ஞாபகம் வருது. இது என்ன ஞாபகம் அப்படின்னா இவன் ரூம்குள்ள வரும்போது பார்த்தா ரெண்டு பேரும் பக்கம் இருந்தாங்கல்ல அது ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தோடனே ஹீரோ டக்குனு என்ன பண்றான் அப்படின்னா மறுபடியும் ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் எங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு நல்லா பண்றீங்க ஆனா டக்குனு பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கா. அதுக்கு அவன் ஹீரோயின் கிட்ட செமையா கோவப்படுறான். எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவுதான் எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்திலும் சொல்ல முடியாது சில நேரத்துல உன்னை பார்க்கவே ரொம்ப காண்டாகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி பேசிடுறான். கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடு மற்றது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமங்கிருந்து எழுந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோன் டல்லாக இந்த சீன் அப்படியே முடிச்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த கோமல் பொண்ணு இந்த குழந்தையும் காட்டுறாங்க. அந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கானா ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இல்ல நீ என்ன யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது உண்மையிலேயே உனக்கு மேல பாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்ல உனக்கு தேவைப்படுச்சா நீ தெரிக்க விடுற மத்தபடி நீ எதுவும் என்கிட்ட அன்பா பேசுறது இல்லையே உண்மையிலேயே உனக்கு மேல பாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கறா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா ஏன் சொல்ல அப்படி நினைச்சுக்கிற அப்படிலாம் கிடையாது எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அப்படிலாம் நினைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா அந்த ரோஹித் அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் அந்த ஸ்பாட்ல இருக்கா. அந்த இடத்துல ரோஹித் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அப்புறம் தம்பி உனக்கு பிடிச்சவங்க எல்லாம் இங்க இருக்காங்க ஆள் முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறியே ரொம்ப தயங்கி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி சும்மா கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கா. அதுக்கு இவனும் அண்ணி என்ன நீ சொல்றீங்க யார் எனக்கு பிடிச்சவங்க யார் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா சமாளிச்சிட்டு இருக்கான். தெரு தம்பி கோமல் வந்த உடனே ரொம்ப தயங்குறீங்க வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கலாய்க்க அதுக்கு உடனே இவனும் என்ன நீங்க சும்மா கலாய்க்கிறீங்க சும்மா கலாச்சிட்டு இருக்காதீங்க போங்க நீங்க அப்படி சொல்லி சொல்ல இவன் இந்த மாதிரி சொன்னதும் அந்த ரோஹித்தோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க சமயம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையும் அந்த கோமலையும் சேர்த்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணி கலாச்சி பேசிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேச அந்த கோமல் பொண்ணு அக்கா நான் வரேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிடுறா. இந்த சீனை பார்க்கும்போது ஏமா நீ தான் குழந்தையும் கரெக்ட் பண்ற அதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு ஒரு பொண்ணையும் கரெக்ட் பண்ணி தர உண்மையாவே நீ யாருமா யாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா மறுபடியும் அந்த கோமல் பொண்ணையே கட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த குழந்தை வரான். இவன் வரும்போது இவன் பைக் ஆஃப் ஆயிடுது. அப்ப அந்த கோமல் பொண்ணு கேட்கறா என்னப்பா பெட்ரோல் டீசல் வண்டிக்கு போடாம மூஞ்சிக்கு போட்டியா என்ன மூஞ்சிக்குள்ள ஒரு கரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அது உடனே அவன் இது கரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை தேய்க்க இந்த பொண்ணு சிரிக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா ஏய் அது கையில தைச்சாலாம் போகாது நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறா. அந்த பொண்ணு தண்ணி எடுத்து கொடுக்குறா. இவன் மூடிட்டு மூஞ்சி மட்டும் கழுவாம அந்த பொண்ணு இவனை பார்க்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ண அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் தனியா ரூம்ல இருக்கா. அப்ப அந்த குழந்தை உள்ள வந்துடுறான். வந்து இவ்வளவு பின்னாடி ஹக் பண்ணிட்டு அண்ணினால முடியாது இன்னைக்கு பண்ணியாகணும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு திரும்பி இந்த மாதிரி பண்றத நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் பாத்துறான். பார்த்துட்டு கோவமா போய் சண்டை போடுவான்னு சொல்லி பார்த்தா அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். டேய் நீயே இவ்வளவு கேவலமா இருக்கே ஒத்துக்கிறம்பா ஆனா என் ஒய்ஃப் அப்படி இல்ல அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி தலைவர் அதை பார்த்து கோவப்படாம அதை பத்தி சிரிக்க ஆரம்பிச்சாராப்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நைட் நம்ம ஹீரோட ஹஸ்பண்டும் சமம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சமம் பண்ண அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு இந்த குழந்தை இருக்கான்ல அவன் ரூமுக்கு போறான். இவன் ஏன்டா அந்த நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரூம்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கவன் எழுப்புறான். டேய் எல்ரா ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சியா எனக்கு எல்லாமே தெரியும் மூடிட்டு ரூம்குள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு கூப்பிடுறான். இவனு என்னதுன்னு தெரியாம ரூமுக்கு போக அதுக்கப்புறம் ரூம்குள்ள கூட்டு போய் உட்காரா அப்படின்னு சொல்லி பெட் மேல உட்காரச்சான். பெட் மேல உட்காரச்சி வந்து எதிரில் உட்காந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது நீங்க என்ன பண்ணீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே
தெரியும், இனிமே என்கிட்ட நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறான். இவன் இந்த மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா அந்த குழந்தனும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கவன் நான் மறுபடியும் சொல்லிட்டேன், சும்மா நடிக்கிறவள வச்சுக்காதீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அது ஹீரோயின் எங்க இல்லங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல டக்குனு ஹீரோயின் கிட்ட வந்து அவளை பிடிச்சி ஏய் நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும், இப்ப நீ அவனை ஒழுங்கா பண்ற அதை நான் பாக்குறேன் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அவங்கிட்ட போய் டேய் பண்றா அவளை, நான் தான் சொல்றேன்ல பண்ண அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பண்ண சொல்றான். இவன் இந்த மாதிரி சொன்னதோ ரெண்டு பேரும் முழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா இப்ப ஒழுங்கா பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்கப்புறம் அந்த குழந்தை போய் அந்த அண்ணிக்கிட்ட அவளும் நேராக அவன் கூட சேர்ந்து சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த மாதிரி டீப்பா இறங்க டக்குனு ஹீரோட ஹஸ்பண்ட் என்ன பண்றான் அப்படின்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் சம்பவத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் இந்த மாதிரி பண்ண அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல, இன்னொன்னு அண்ணங்காரன் அப்படி பண்றான், இவன் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்மள பார்க்க வைக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்டும் சும்மா தெறிக்க சம்பவம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட இவன் எவ்வளவு தூரம் சம்பவம் பண்ணதில்ல போல, ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோன் ரொம்ப என்ஜாய் பண்றான். இந்த சீன் பாக்குறதுக்கு இந்த சீரிஸ்ல ரொம்ப தரமா இருக்கும். அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்சதும் என்ன பாக்குற இந்த ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் அவன் தம்பி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோட ஹஸ்பண்டும் அப்படியே ஹக் பண்ணி இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரிஸ் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.